மோடி பயந்திருக்கிறார் அந்த ஒற்றை மனிதரை பார்த்து. அமித்ஷா பயந்திருக்கிறார் அந்த ஒற்றை மனிதரை பார்த்து. ஆர்எஸ்எஸ் பயந்திருக்கிறது அந்த ஒற்றை மனிதரை பார்த்து. ஆமாம், அமித்ஷாவினுடைய காவல்துறை இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மகத்தான போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்த ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மகத்தான தலைவரை அமித்ஷாவின் காவல்துறையை வைத்து இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். டெல்லி ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி இந்தியா முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் மோடியும் தேர்தல் ஆணையமும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிக்கு எதிராக பெரும் போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார், அவர்களால் எங்களிடம் பேச முடியாது. உண்மை எது என்று நாட்டு மக்களுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த போராட்டம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கானது. ஒருவருக்கு ஒரு வாக்கு என்கிற அடிப்படைக்காக போராடுகிறோம். எங்களுக்கு தேவை சுத்தமான தூய்மையான வாக்காளர் பட்டியல். இது அவர் கைது செய்து கொண்டு போகப்படும் போது அவர் செய்தியாளர்களுக்கு சொன்ன செய்தி. இதை இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கும் இதுதான் தேவை மோடி, எங்களுக்கும் இதுதான் தேவை ஆர்எஸ்எஸ்ஏ, எங்களுக்கு இதுதான் தேவை அமித்ஷாவே, சங்க பரிவாரங்களே என்று இந்திய மக்களும் அந்த சொற்களை அவர்களாக்கி கொண்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான காட்சியை இன்றைக்கு டெல்லியில் நாம் பார்த்திருக்கிறோம். கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். அதாவது சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு எதிராக இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் இணைந்து இவர்கள் மோசடி செய்கிறார்கள், இவர்கள் மிகப்பெரிய திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவது என்பது இந்தியாவில் முதல் முறை. ஏன்? தேர்தல் அப்படின்னா ஜனநாயகத்தினுடைய அடித்தளம். யார் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும், யார் எங்களை ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்கான அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் தேர்தல். அந்த ஒற்றை வாக்குரிமை அதை இல்லாமலாக்கி இந்தியாவை மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அமித்ஷாவினுடைய கனவான ஒரு ஹிந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரமாக மாற்றுவதற்காக தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி இன்றைய தினம் அம்பலப்படுத்தி இருக்கிறார். பொறுக்க முடியாதவர்கள் கைது செய்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்கிறார்கள். நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு உங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. நான் மட்டுமல்ல, என்னோடு ஏறத்தாழ 300க்கும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகள் வருகிறார்கள், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு மறுக்கிறது பயந்து போன தேர்தல் ஆணையம். எப்படி பயப்படாமல் இருப்பார்கள்? முழுக்க முழுக்க மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பார்ப்பது இனி இவர்களை?